பூமியில நம்ம நல்லா வாழ்வதற்காக, நமக்காக யாராகிலும் ஜீவனை கொடுப்பவர்கள் இருக்கிறார்களா என்று சொல்லி பார்ப்போம் என்று சொன்னால், அது நிச்சயமா முடியாது அப்படிங்கிறது தான் நமக்கு பதிலா கிடைக்கும். ஏன்னா உண்மையிலே நீங்களும் சரி, நானும் சரி, நம்முடைய ஜீவனை இன்னொருவருக்காக கொடுக்க முடியுமான்னு பார்த்தா முடியாது. யாரும் நம்ம முன் வர மாட்டோம். ஏன்னா, அவங்க அவங்களுடைய ஜீவன், அதாவது அவங்க அவங்களுடைய உயிர் அவங்களுக்கு விசேஷமானது இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்ம மற்றவர்களுக்காக நம்முடைய ஜீவனை கொடுப்பதற்காக நாம என்ன பண்ண மாட்டோம், யோசிக்க மாட்டோம். ஐயோ! இது என் உயிர், நான் எதுக்கு மத்தவங்களுக்காக என் உயிர் தியாகம் செய்யணும்? அப்படின்னு சிந்திப்போம் இல்லையா? நான் செத்து போய் அவங்கள வாழ வைக்கணுமா? அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? ஆனா, வேதத்தில அருமையான ஒரு வார்த்தையை நம்மால் கவனிக்க முடியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் வசனம் 11ல் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொன்ன ஒரு வார்த்தை. ஆமா. அவர் சொன்னாரு, "நானே நல்ல மேய்ப்பன்" என்று சொல்லியிருக்கிறார். அதுக்கடுத்து கீழ வரிகள்ல வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறோம், "நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான்" என்று அந்த வரிகளில் நம்ம வாசிக்க முடியும். முதல்ல சொன்னார், "நல்ல மேய்ப்பன்." அப்ப நல்ல மேய்ப்பன் என்று சொல்லும்போது, கெட்ட மேய்ப்பர்களும் இருக்கிறார்கள் என்பதை நம்மால் அடையாளம் கொண்டு கொள்ள முடியும். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். அப்ப கெட்ட மேய்ப்பர்கள் என்ன செய்வாங்க? தங்கள் ஜீவனை காத்துக்கொள்வதற்காக ஆடுகளை விட்டு விட்டு ஓடி போவார்கள் அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்கிறார் சில இடங்கள்ல. ஆமா, சில மேய்ப்பர்கள் வந்து தங்களுக்கு சில ஆபத்துக்கள் வரும்போது அந்த ஆடுகளை விட்டு விட்டு ஓடி இருக்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்ல, திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி மற்றொன்றுக்கும் வரமாட்டான் அப்படி என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டிருக்கிறார். அப்போ இந்த பூமியில பார்த்தீங்கன்னா, நாம நாம நினைக்கிறோம் சிலரெல்லாம் நல்லவங்க, இவங்க நல்லவங்க, அவங்க நல்லவங்க, அவங்க நல்லா உயர்ந்தவங்க, அவங்க என்ன போஷிப்பாங்க, அவங்கள என்ன காப்பாத்துவாங்க, எனக்கு என்ன நெருக்கடி வந்தாலும், என்ன நிர்பந்தம் வந்தாலும் எனக்கு துணையா இருப்பாங்க, என்னை நடத்துவாங்க, என்னை எந்த விதமான நெருக்கடியிலும் விட்டு விட மாட்டாங்க, என்னை ரட்சிப்பாங்க, காப்பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம். ஆனா, அப்படி இல்ல. உண்மையிலேயே நல்லவங்கன்னு சொல்றதுக்கு இந்த பூமியில யாருமே இல்ல. ஏன்னா, ஆண்டவர் கூட அத ஏத்துக்கல. நல்ல போதகரேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னாரு, "தேவனை தவிர இந்த பூமியில நல்லவர் ஒருவரும் இல்லை" அப்படின்னார். அப்போ நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார். ஆண்டவர் தான் நல்ல மேய்ப்பன். ஏன்னா, அவரு தான் இந்த பூமியில நம்ம எல்லாருக்காகவுமே நாம நல்ல ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படிங்கிறதுக்காக சிலுவையில தன் ஜீவனை கொடுத்தவர் ஆண்டவர். ஆடுகளுக்கு ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் வந்து சில ஆபத்துக்கள் வரும்போது தன் உயிரையும் தியாகம் செய்துதான் தன்னுடைய ஆடுகளை காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதுபோலதான் நாமும் தேவனுக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு நாம் ஆடுகளா இருக்கிறோம் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்ப நமக்கு ஒரு ஆபத்து வரும்போது அந்த ஆபத்திலிருந்து தம்மை மீட்டெடுப்பதற்காகவே தன் ஜீவனை கொடுத்தவர் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. என்ன ஆபத்து வந்தது? இந்த பூமியில வாழும்போதும் சில நிர்பந்தங்கள், நெருக்கடிகள், பாடுகள், உபத்திரவங்கள் வருகிறதை நம்மால் கவனிக்க முடியும். ஆகவே ஆண்டவர் சொன்னார், "திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்" என்று சொன்னார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அப்ப இந்த பூமியில என்னதான் நமக்கு பாடுகளும் கஷ்டங்கள் வந்தாலும் கூட அதை ஜெயித்த ஆண்டவரோடு நாம் இருக்கும்போது நமக்கும் ஒரு வெற்றி கிடைக்கிறது. அதுதான் நல்ல மேய்ப்பனா அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு செய்த மிகப்பெரிய அற்புதமான ஒரு செயல். அதுக்கடுத்து அது இந்த பூமியில வாழ்வதற்காக மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கை பரலோகத்திற்கு போய் சேருவதற்காகவும் அந்த நரக வாழ்க்கையிலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்காகவும் நித்திய ஜீவனை கொடுப்பதற்காகவும் அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்தார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் பிழைப்பார்கள் என்ற நம்பிக்கையை, நித்திய ஜீவ வாழ்வை நமக்காக அவர் வைத்திருக்கிறார். இப்படி அவருடைய ஆடுகளாகிய நாம் இன்மைக்குரிய வாழ்க்கையிலும் சரி, மறுமைக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நாம் கெட்டு போகக்கூடாது, அழிந்து போகக்கூடாது, நம்முடைய ஜீவனுக்கு, நம்முடைய ஆத்துமாவுக்கு கேடு விளைவிக்க கூடாது என்பதற்காகவே அவர் தன்னுடைய ஜீவனை சிலுவையிலே நமக்காக கொடுத்தார்.
மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ நமக்காக தன் ஜீவனை கொடுத்தவரோடு நாம இருக்க வேண்டுமா? அல்லது நம்முடைய ஜீவனை அழிக்க நினைக்கிறவர்களோடு நம்ம இருக்க வேண்டுமா? நம்முடைய ஜீவனை எடுக்க வேண்டும், பறிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களோடு நாம் வாழ வேண்டுமா? யாரோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் சற்றே சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும். சிலர் பார்த்தீங்கன்னா, நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு மறுக்கிறவர்களும் உண்டு, அதை எதிர்க்கிறவர்களும் உண்டு. ஏன் நாம கூட தினந்தோறும் வேதத்தை வாசிக்கிறோம், தியானிக்கிறோம். சில நேரங்களில் அவருடைய அன்பையும் அவருடைய தியாகத்தையும் நம்ம மறந்துட்டு ஏன் தகப்பனே எங்கள் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நடக்குதுன்னு சொல்லி கூட நாம் என்ன பண்ணுறோம், புலம்புறோம், கண்ணீர் வடிக்கிறோம். அவரையும் சில நேரங்களில் நாம் மறுதளிக்கிற சில வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து பேசப்படக்கூடிய சம்பவங்கள் நேடுது இல்லையா? ஆனா அந்த உண்மையான அன்பு பாருங்க, எப்போதுமே நம்மை கைவிடுவதில்லை, நம்மை விட்டு விலகிறதும் இல்லை. ஏன்னா நமக்காய் அவர் ஜீவனை கொடுத்தவர். வசனம் சொல்லப்படுது, தம்முடைய ஒரே பேரான குமாரனாய் இயேசு கிறிஸ்துவையே நமக்காக கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? என நம்மை குறித்த நினைவுகள் தேவனிடத்தில் தீமைக்கு ஏதுவானவைகள் அல்ல, அவை நன்மைக்கு ஏதுவானவைகளாகவே இருக்கிறது என்று வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். அப்பா, நமக்காய் ஜீவனை கொடுத்த அந்த நல்ல ஆண்டவரோடு, நல்ல மெய்ப்பரோடு நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும். அப்போ நல்ல மெய்ப்பன் ஒருவர் இருக்கிறார், கெட்டவர்களும் இருக்கிறாங்கன்றது அடையாளம் கண்டுபிடிக்கணும். ஜீவனை கொடுத்தவர் இருக்கிறார், நம்ம ஜீவனை எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்கிறதை நாம் அடையாளம் கண்டுபிடிக்கணும். ஸோ யாரோடு நாம் வாழ வேண்டும், யாரை நமக்காக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், யாரோடு இருந்தால் நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதை நாம் சிந்தித்து நாம் செயல்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு இருங்கள். அவர்தான் நல்ல மெய்ப்பன், அவர்தான் நமக்காய் ஜீவனை கொடுத்தவர், நம் ஆத்துமாவை மீட்டெடுக்கிறவர், ரட்சிக்கிறவர். இம்மைக்கும் சரி மறுமைக்கும் சரி அவர் ஒருவரே நல்ல மெய்ப்பராக இருக்கிறார். நம்ம ஆடுகளாக இருக்கிறோம், நமக்கு ஒரு உயிர் சேதம் ஏற்படாதபடி முன்கூட்டியே நமக்காய் தன் ஜீவனை கொடுத்தவர் அவர் மட்டும்தான். வேறு யாருமே இந்த ஒரு வேலையை செய்யலை. நமக்கு என்ன நடக்கும் என்பதை முன்கூட்டி அறிந்தவர் அவர் மட்டும்தான். அதற்காகவே முன்னதாகவே அவர் நமக்காக பரிகாரமாய் தன்னுடைய பலியை அவரை பலியாக கொடுத்து விட்டார். இந்த பூமியில் சொல்லுவாங்க இல்லையா, ஏதாச்சும் பரிகாரம் இருக்குதா நான் இதிலிருந்து மீண்டு வரத்துக்குன்னு சொல்லி பார்த்தா, ஆனால் பரிகாரம் இருக்குது. என்ன தெரியுமா சொன்னார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் அப்படின்னு சொன்னார். அவரை நமக்கு பரிகாரமாய் கொடுத்து விட்டார். இன்னைக்கு நிறைய பேர் இந்த பூமியில் இந்த பரிகாரம் செஞ்சால் சரியாயிடும், அந்த பரிகாரம் செஞ்சால் சரியாயிடும் சொல்லி நினைக்கிறாங்க. இல்லை இல்லை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் நம்ம எல்லாருக்காகவும் பரிகாரமாய் மாறினார். அவர் மூலமாக தான் நமக்கு எல்லா ரட்சிப்பும், எல்லா சந்தோஷமும், எல்லா சமாதானமும் அவருக்குள்ளாய்த்தான் நமக்கு அடங்கியிருக்கிறது. ஆகவே தான் அவர் நல்ல மெய்ப்பன். அவரை போல நம் எல்லாருக்காக எல்லாமுமாய் மாறினவர்கள் யாருமே இந்த பூமியில் கிடையாது. அவர் தான் நாம் எல்லாருக்காக எல்லாமுமாய் மாறினவர். எல்லாமும் நமக்காக செய்து முடித்தவரும் அவர் மட்டும்தான். அவரோடு இருக்கும்போது தான் நம்முடைய வாழ்க்கையும் பரிபூர்ணம் அடையும். என ஆண்டவர் அதுதான் சொன்னார், நான் பரிபூர்ணம் அடைய நான் வந்தேன், அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவும் அவைகள் பரிபூர்ணப்படவும் தான் நான் வந்தேன். நம்ம வாழ்க்கை பரிபூர்ணம் அடையணும் அந்த பூமியில் சொன்னால் அது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் முடியும். ஏன்னா அவர் மட்டும்தான் முழுமையானவர். ஒரு மனுஷனை முற்றும் முழுமையாக ரட்சிக்க கூடியவர் அவர்தான் என்று சொல்லி வேத வசனங்கள் நமக்கு போதிக்கிறது. ஆகவே நாம் யாரோடு இருக்க வேண்டும்? நமக்காக ஜீவனை கொடுத்த நல்ல மேய்ப்பனோடு இருக்க வேண்டுமா, இல்லை நம்முடைய ஜீவனை எடுக்க விரும்புகிற மற்றவர்களோடு நாம் இருக்க வேண்டும்? உலகத்தோடு, உலக சிநேகங்களோடு, உலக காரியங்களோடு நாம் வாழ வேண்டுமா? யாரோடு நாம் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானித்துக் கொள்வோம். ஆண்டவரோடு இருந்தால் இந்த பூமியிலையும் நல்ல ஒரு பாதுகாப்பு இருக்கும், மறுமையிலும் நல்ல ஒரு நித்திய ஜீவன் கிடைக்கும். சிந்தியுங்கள், செயல்படுங்கள். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.